ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுருளிக்கிழங்கு வறுவல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுருளிக்கிழங்கு பொங்கல் சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்கும். இதை கிழங்கு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வேக வச்சு எடுத்து அதை தோல் நீக்கி அதை ரவுண்டாவோ இல்லை நீட்டு ஸ்லைஸ்லேயோ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸி செய்கிறது. இந்த பொங்கல் சீசன் அப்போ மட்டும்தான் இந்த கிழங்கு கிடைக்கும். இது முட்டி வலி, ஜாயின்ட் பெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். சேப்பங்கிழங்கு டேஸ்ட்டு தான் இருக்கும். அப்படியே கூட வேக வச்சு நம்ம சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பிட்டா பிடிக்காதுங்கிறதால நம்ம காரம் சேர்த்து கொடுத்தோம்னா தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வருஷம் ஒரு முறை மட்டும்தான் இது கிடைக்கக்கூடியது. ஆவலிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கிடைக்கும், சின்ன சைஸாகவும் கிடைக்கும். எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப சூப்பரான சுவையாக இருக்கும். தேங்க்யூ.